ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை ஏன் தேர்தலில் நிக்கல அப்படின்னு தெரியுமா? சிங்காநல்லூர் தொகுதியும் கவுண்டம்பாளையம் தொகுதி கொடுக்கல, அதனாலதான் நிக்கல அப்படின்னு சொன்னாலும் உண்மையான ரீசன் என்னவா இருக்கு, பின்னாடி என்னப்பா நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்முருகன் அவர்கள் அவினாசி தொகுதியில நிக்கிறாருங்க. ஒருவேளை எல்முருகன் அவினாசி தொகுதியில நின்று ஜெயிச்சிட்டாருன்னா அந்த மத்திய இணையமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணும். அந்த பதவி யாருக்கு போகுதுன்னா அண்ணாமலை அவர்களுக்கு போகும் அப்படின்னு பேசப்படுது. ஒருவேளை எல்முருகன் தோத்துட்டா திரும்பவும் மத்திய இணையமைச்சர் தானே கண்டினியூ ஆவாரு அப்படின்னு பார்த்தாலும், எப்படியா இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு ஒன்னு மத்திய இணையமைச்சர் பதவியும் இல்ல ஆளுநர் பதவியும் உண்டு அப்படின்றதுல இங்க பேசப்படுது. ஏன்னா திரும்பவும் இங்க திமுக ஆட்சி வந்துட்டா திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கணும்ல, திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணல. அப்போ இங்க ஆளுநரா அண்ணாமலை அவர்களை போட்டுட்டு திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு பாஜக ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு பேசப்படுது. இல்லாட்டி இவரை மத்திய இணையமைச்சர் ஆகி டெல்லி அரசியலுக்கு தூக்குப்பா அண்ணாமலைய அப்படின்ற ரேஞ்சுக்கும் இங்க போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது திமுகவை எதிர்த்து எந்த அளவுக்கு அரசியல் செய்தாரு அப்படின்னு இங்க பேசப்படுது. அது அறிவா சேர்ந்து பண்ணாரா, கோமாளிதனமா பண்ணாரா, ஏதோ ஒண்ணு. ஆனா திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சார்ல, அதை தான் பாஜக இங்க பாக்குது. சோ அப்படி இருக்கும் பொழுது திரும்பவும் நீங்க திமுக ஆட்சி அமைச்சுன்னா திமுகவை எதிர்த்து குடைச்சல் கொடுக்கறதுக்கு இங்க ஆளுநர் ஆறுன்றது இல்ல. அந்த இடத்துல அண்ணாமலை ஆளுநரா போட்டு அரசியல் செஞ்சிடலாம், அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துடலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது. சோ அதனால அவர் ஆளுநர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லையா மத்திய இணையமைச்சர் பதவியை கொடுத்து என்ன பண்ணிடலாம், அவர் அந்த பக்கம் தாவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பிளான் போடுது. சோ எப்படியா இருந்தாலும் எல்முருகன் அவினாசி தொகுதியில ஜெயிச்சாலும் தோத்தாலும் மத்திய அமைச்சர் பதவி இல்ல ஆளுநர் பதவி அப்படின்றது அண்ணாமலைக்கு உறுதியா இருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.